வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் ஒரு கிரக கூட்டமே இருக்குது. 7ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் இருக்காங்க. 10ஆம் வீட்டில் குரு இருக்கார். ஆனால் 6ஆம் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கார். உடல் ஆரோக்கியத்தில் பரிபூர்ண கவனம் அவசியம். நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட ராத்திரி தூங்கும்போது தலையை சரியாக வச்சுக்கல, கழுத்து வலி, இந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதை கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் ஏற்படும். அது பெரிய விஷயமாக ஆகாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது விஷயம், ஏற்கனவே கொஞ்சம் லோன்ஸு கடன் இதெல்லாம் இருந்தால் இப்போ கொஞ்சம் எசகு பிசகாக கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். அதனால் அதில் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள். அப்போ உங்கள் வாய் சும்மா இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிவிடுவீங்க, அது பெரிய சச்சரவாக மாறிவிடும். பொறுமை வேணும், நிதானம் வேண்டும். காதல் போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் வந்தாலும் எதிர்பாராத காதல் தோல்விகள்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வரலாம். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒருதலை காதல்னு ஒரு கன்றாவி இருக்குது. இவன் எல்லாம் எனக்கு விருப்பம்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்ருப்பான். அது பெரிய விபரீதத்தில் தான் போய் முடியுறது. அப்போ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வேணுமா வேண்டாமா? இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்தந்த பிராயத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். இதே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான். அவன் பெரிய ப்ராஜெக்டை கொண்டு போய் நான் லான்ச் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணுவான். ஆனால் பார்த்திங்கன்னா அவன் ஒன்று நினச்சிட்டு இருப்பான், நடக்கிறது ஒன்றா இருக்கும். எல்லாத்துலேயும் டிலேஸ் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படும் சில இடங்களில். பட் ரொட்டீன் அஃபேர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணின்னு போகும்போது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் புதுசாக எடுக்கிற இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதை அக்கு வேற ஆணி வேறையாக பிரித்து பார்த்து எடுக்கணும். இப்போது இந்தியாவில் எவ்வளோ லான்ச்சிங் பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சொன்னாங்க 108 சேட்டலைட்டை ஒரே நேரத்தில் கொண்டு போய் லான்ச் பண்ணேன்னு. பட் சமீப காலத்தில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு என்ன சொல்லுவாங்க, நான் லெஃப்டில் டீல் பண்ணுவேன்மா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு லான்ச்சிங்கில் ஃபெயிலியர் ஆகிடுது ரீசண்டாக. அது என்னன்னு சொல்கிறது? ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறதா, இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், அந்த செக்கிங் அந்த இதில் நீ ஏதோ லேப்ஸ் பண்ணாமல் இப்படி வரும், அதானே உண்மை. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் கதையும் அதான். அப்போ கவனத்தோடு செயல்பட்டால் எந்த பாதிப்பும் இல்லை. சற்று கவனக்குறைவாக செயல்பட்டால் பிரச்சனைகள் உண்டு. தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழிலில் வரக்கூடிய போட்டியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஒரு பாரியாக பேலன்ஸிங்காக நீங்கள் நடந்தீங்கன்னா தொல்லைகளை தவிர்க்க முடியும். அது போன்ற ஒரு மாதமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.